தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில இவ்வொரு அளவுக்கு யாருமே இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா தப்பு செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்த வாட்டி அந்த தப்ப செய்ய மாட்டாங்க. ஆனா, இவர் தான் பார்த்தீங்கன்னா, மாசம் ஒரு தப்பு செய்ய வேண்டியது, செஞ்சுட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு நின்னு, நிதானமா, பொறுமையா மன்னிப்பு கேட்க வேண்டியது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு இப்ப தான் தலைவர் பார்த்தீங்கன்னா, ஐ அம் சாரி அப்படிங்கிற மாரி ஒரு தம்ப்நெயில் போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரச்சனை நடந்துச்சு. அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுருக்கலாம். இல்ல அப்டின்னா அந்த வீடியோல இருக்கக்கூடிய சில விஷயங்கள கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன் இப்ப மன்னிப்பு கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன். வியூஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஆஹா! என்னடா இது வியூஸ் குறைஞ்சிட்டு நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? சினிமா ப்ரொமோஷன்லாம் வரலைன்னா நம்ம எப்படி சம்பாரிக்கிறது? அப்படின்னு யோசிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு வீடியோ போட்டிருக்காரு. பட் மக்கள வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா, முன்னாடிலாம் மக்கள் பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது இது மாரி பிரச்சனை நடக்கும்போது, நடந்தா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இவன் தப்பு பண்ணியிருக்கான். இவன் சேனல பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற மாரியான சில முடிவுகள்லாம் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இவருடைய சேனல் வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பா இது வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல், ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.